Hi friends, வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓவன் பீட்டர் இல்லாமல் பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க வெறும் மிக்ஸி இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த கேக்கை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கேக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் பாத்திரம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பரை இந்த பாத்திரத்துக்கு அளவாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு எண்ணெய் மேலே தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை போட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தோடைய எல்லா பக்கமும் படுற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை இந்த மாதிரி பாத்திரத்தை கவுத்துட்டு மேலே ஒரு தட்டுனீங்கன்னா அதில் இருக்க மாவு எல்லாமே உங்களுக்கு விழுந்துடும். இந்த பாத்திரத்தில் நிறைய மைதா மாவு உங்களுக்கு ஒட்டி இருந்துச்சுன்னா கேக் வெந்ததுக்கப்புறம் கேக்கில் ஃபுல்லாக அந்த மாவு ஒட்டி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பாத்திரத்தை கவுத்துட்டு தட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முட்டை எடுக்கும்போது கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய சைஸ் முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது அளவான இனிப்பாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா 3/4 கப் அளவு கூட நீங்கள் சர்க்கரையை அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி வாசனை இருக்க எண்ணெய் எடுக்காதீங்க. இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் அளந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரிய டம்ளரு இல்லை ஒரு கப்பை நீங்கள் பயன்படுத்தி அளந்துக்கலாம். இப்போது மைதா மாவை சலித்து சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம சலித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க எல்லா பொருட்களையும் அளந்து சேர்க்கணும். அப்போ தான் கேக் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கலக்கும்போது இந்த மாதிரி ஒரே பக்கமாக பார்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வர மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட சேர்க்குறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு பால் நல்லா காய்ச்சி கொதிச்சு வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது பால் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. பட்டர் சேர்க்கும்போது பால் கொதிக்கும் போதே நீங்கள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் பட்டர் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பட்டரும் பாலும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பட்டர் பாலை நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவோடு சேர்த்துடலாம். நல்லா அப்படியே பால் சூடாக இருக்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா நம்மளுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். இப்போ பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு இந்த 1/2 கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம பால் சேர்க்க தேவையில்லை. இந்த பாலே போதும். பால் மாவோட நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மாவு ஸ்மூத்தாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் மாவு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் அளவுகள்லாம் கரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு இந்த பக்குவத்தில் இருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம அப்படியே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாத்திரத்தில் உள்ளே சேர்த்துடலாம். இப்போது பாத்திரத்துள்ள மாவை சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை நம்ம லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அப்போ தான் இதுக்குள்ளே இருக்க அந்த பபிள்ஸ்லாம் உடஞ்சி வரும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணாத குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேங்க. உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் இந்த குக்கரை சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க அடிகனமான பாத்திரம் இல்லை வானலியில் கூட நீங்கள் கேக்கை வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடானதும் இதுக்குள்ளே நம்ம கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். குக்கருடைய ஓரத்தில் ஒட்டாத மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் மூடியில் கேஸ்கட் விசில் 2யுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வெறும் மூடியை மட்டும் நீங்கள் போட்டு மிதமான தீயில் ஒரு 40 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 40 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம்.
ஒரு 35 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கேக் வெந்திருக்கான்னு. வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். எனக்கு இது வெந்து வர்றதுக்கு சரியாக 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. வெளியில் எடுத்து வச்சு நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். சூடாக இருக்கும்போது இதை நம்ம எடுக்க முடியாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் ஓரத்தில் நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக நல்லா அப்படியே ஒட்டாமல் எடுக்க வரும். இந்த மாதிரி நல்ல சைடெலாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டாக நீங்கள் தட்டிட்டு எடுத்திங்கன்னா அழகாக அப்படியே ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், நம்ம பட்டர் பேப்பர் கூட போடல, எவ்வளோ சூப்பராக நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. ஓவன் பீட்டர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளை சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.